நான் ஒரு லெட்டர் எழுதுறேன், அந்த லெட்டருக்குள்ள ஒரு பெரிய மீனிங் ஒளிஞ்சிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது என்ன லெட்டர் ட்ரை பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு ட்ரை பண்ணுங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். நாலேஜ். நான் சொன்னது இது லாங்குவேஜ் சொல்ல. கே ஃபார் நாலேஜ், கே ஃபார் குமார். ஐ எம் நாட் அதுக்கு இல்ல. இதுக்குள்ள ஒரு ஐடியா ஒளிஞ்சிருக்கு. எக்கனாமிக்கலா யோசிங்க, சோஷியலா யோசிங்க, பொலிட்டிக்கலா யோசிங்க. கே பிளான், காமராஜ் பிளான், டிஎன்பிசி, ஏவி தமிழ்நாடு 4th கிளாஸ். ஓகே, நீங்க என்ன ட்ரை பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கோஸ் டு தீபக். தீபக், உங்க மூளை என்ன யோசிக்குது? இப்ப பாக்குற டாபிக் என்ன டாபிக்னா, எக்கனாமிக் சிலபஸ் டிகோட் பண்ணுமா, அல்ல இந்தியாவோட growth இஷ்யூஸ் இருக்கா? இந்தியாவோட growth இஷ்யூஸ்ல இது ஒன்று. நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும். இந்த டாபிக் முடிச்சுட்டா மெயின்ஸ்க்கு அப்டேட் எடுத்துக்கலாம். சம் ஆர்டிகல் ஒன்று. நீங்க சொல்லுங்க. ஏதோ கர்வ் மாதிரி இருக்கு. சூப்பர், வேற லெவல். கரெக்ட். எந்த கர்வ்னு தெரியல. அப்ப நீ இன்புட் கொடுத்துட்ட. இப்போ நீ காவியா வைக்க புடி பாயிண்ட் ஐடி கே ஃபார் காவியப்பா. காவியமே தெரியாம ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்ல. ட்ரை சம்திங். எக்கனாமிக்லாம் ஒன்று இருக்கு. நான் சப்ஜெக்ட்டும் சொல்லிட்டேன், என்ன டாபிக்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலேயே சொல்லாம இருக்குந்தா இப்படி சொல்லுங்க. எக்கனாமிக் growth curve சார். எக்கனாமிக் growth curve டிகோட் பண்ணுங்க. கரெக்ட். தீபக் சொன்ன பாயிண்ட் தான். இதுக்குள்ள இந்தியாவோட எக்கனாமி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து கிராஃபா வச்சுக்க. நம்ம அப்பாவோட சம்பளம் இல்ல அம்மாவோட சம்பளம் லாஸ்ட் மந்த்தை விட ஒரு 8%, 10% அதிகமாயிடுச்சுன்னா அந்த growth நம்மளால ஃபீல் பண்ண முடியல. எப்படி ஏதாவது வாங்கி தருவாங்க, இல்ல சேவிங் பண்ணுவாங்க, இல்ல உங்க வீட்டுக்கு உங்களுக்கு கோல்டு கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும். இந்தியாவோட growth இந்த வருஷம் எவ்வளோ? 2023ல 7% இல்ல 8%. ஸோ லாஸ்ட் இயர் 8% growth, ஃபியூச்சர்லயும் growth ஒன்று இருக்கும். அது அடுத்த வருஷமும் growth 8%. என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட் இயரோட இந்தியா 8% அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணது, லாபம் சம்பாதிக்குது. இந்த 8% இந்தியாவோட growth வந்து உங்க லைஃப்ல ஃபீல் பண்ண முடியுதா? அவனால ஃபீல் பண்ண முடியுது. ஏன் தெரியுமா? கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லுங்க. இல்ல சார், வெளியே போறோம், நிறைய வாங்குறேன்ல, அதுலயே என்ன வாங்குறீங்க? விற்பனை ஆகுறது. விற்பனை ஆகுறது தெரியுது. குட். மைக்ல வேற யாராவது சொல்றீங்களா? அந்த கொஸ்டின் புரிஞ்சா மோனிகா? அப்போ வாங்கி ஆன்சர் பண்ணுங்க. சரி, எனக்கு தெரியல சார். growth தெரியல. ஓ, அப்போ நீங்க டைரக்டா மோடியே கிரிட்டிசைஸ் பண்றீங்க. हमारा भारत के ஓகே. ஆக்சுவலா வந்து இப்போ இவங்ககிட்ட பேஸ் பண்ண தோணுதுன்னா, இந்தியாவோட growth அதிகமாக இந்த வருஷம் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாச்சு, அப்புறம் என்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இந்தியா growth எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகே. ஆனா இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட growth அதிகமாயிட்டே இருக்கு, அந்த growth வந்து பார்க்க முடியல. ஓகேவா? அப்படி பார்க்க முடிஞ்சிருந்துச்சுன்னா இங்க இருக்காங்கல்ல, இது ஒண்ணு, இது ரெண்டு. புரியுதா? இது கிராஃப் வச்சுங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இந்தியாவோட growth அதிகமாக ரிச் பீப்புள், கேபிட்டலிஸ்ட் பீப்புள், பிக் பிசினஸ் பீப்புள், அவங்க growth அவங்க ப்ராஃபிட் அதிகமாயிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட எக்கனாமி அதிகமாக புவர் பீப்புளோட growth வந்து நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கு. இதான் கேக்குன்னு சொல்றாங்க. ஒரு சைடு ஹையஸ்ட் டெவலப்மெண்ட், ஒரு சைடு லோவஸ்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஆனா இந்த ஆர்டிகல்ல வந்து மக்களை பத்தி பேசல, பிசினஸ் பீப்புள். இந்தியாவில் 2 வகையான பிசினஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து பிக் பிசினஸ், பிக் பி. இவங்க யாரு? ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ். ஓகேவா? கவர்மெண்ட் போடுற எந்த பாலிசியுமே யாருக்கு இம்பாக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்க்கு இம்பாக்ட் ஆக மாட்டேங்குது. வாட் இஸ் த ரீசன்? எப்படி சரி பண்ணலாம்ன்றது ஆர்டிகல். இன்ட்ரோ புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்கேலா புரிஞ்சா? நம்ம படிச்சிருப்போம்ல எம்எஸ்எம்இ. எஸ், எம்எஸ்எம்இக்கு இந்த 8% growth வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது. பட் இங்க 1% growth வர யாருக்கு யூஸ் ஆகுது? பிக் பிசினஸ்க்கு யூஸ் ஆகுது. அது எப்படி டிகோட் பண்ண போறோம், எப்படி சரி பண்ணணும்னு சொல்ல போறோம். ரன்னிங் நோட்ஸ் எவ்வளவு எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க. ரன்னிங் நோட்ஸ் மாதிரியே சும்மா பெண்ணை மட்டும் ஓட்டுறது கூடாது. எவ்ரி 5 minutes நோட்ஸ் பார்ப்பேன். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி இதுக்கு என்ன இன்ட்ரோ, என்ன பாடி, என்ன கன்க்ளூஷன் இதெல்லாம்னு உங்க நோட்ஸ் பார்த்து தான் சொல்லுங்க, பார்க்காம கிடையாது. இப்ப சொல்லுங்க, இந்தியாவோட growth வந்து ப்ராடா இருக்கா, நேரோவா இருக்கா? நேரோவா இருக்கு. நேரோ மீன்ஸ் வாட்? சில பேருக்கு மட்டும் போகுது, எல்லாரையுமே பார்க்கல அர்த்தம், ப்ராடா இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ஏன் நேரோவா இருக்கு அப்படின்னா ஒரு 3 விஷயத்துல நேரோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ why is narrow growth? அதாவது why India's growth benefit only for few. ஃபர்ஸ்ட் முக்கியமானது, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ரூல்ஸை வந்து மேனேஜ் பண்ணும்ல. கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்றோம்னு ரெடி பண்ணும்ல டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் யாருக்கு கஷ்டம்? லார்ஜ் பிசினஸ்க்கா, ஸ்மால் பிசினஸ்க்கா? அவனோட மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு டைம் போயிடுதுன்னா ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. பட் லார்ஜ் பிசினஸ்க்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கு? நிறைய டீமே இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பார்த்தோம்ல, ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஷுட் ஃபாலோ பை எவ்ரி கம்பெனிஸ். அது ஒரே வார்த்தை என்னது? அந்த மெக்கானிசத்துக்கு பேர் என்ன? நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் யாருக்கு ஈஸியா இருக்கு? லார்ஜ் பிசினஸ். தீபக், மீனிங் என்னன்னா, இவன் ஒரு கம்பெனி. ஓகேவா? இந்த கம்பெனியை வந்து எப்படி வேணா ரன் பண்ண கவர்மெண்ட் விட்டுருமா? என்ன பண்ணி ஆகணும்? சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு செக் பண்ணணும் கவர்மெண்ட். ஓகேவா? வருஷம் நம்ம நாம ஈஸ்ட் கம்பெனி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல. சிமிலர்லி எவ்ரி கம்பெனி மஸ்ட் கிவ் அவங்களோட எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்கமான்னு சொல்லிட்டு பேப்பர் ஒர்க் பண்ணணும். யாருக்கு சப்மிட் பண்றதுக்கு? இந்த பேப்பர் ஒர்க் பேர் தான் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் யாருக்கு ஈஸியா இருக்குது? வை? அதுக்கான ப்ரொஃபஷனல் பீப்புள் வச்சிருப்பாங்க. ஸ்மால் பிசினஸ்க்கு
உங்களுக்கு ப்ராஃபிட்டே கம்மியாக வரும், வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். எந்த ஆர்டிக்கல்ல எந்த பாயிண்ட் இருந்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்க மொக்கையாக தான் இருக்கும். நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன், இன்னும் 2-3 பாயிண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தீபக், கொஸ்டின் புரிஞ்சா? என்ன கொஸ்டின் சொல்லுங்க. இந்த இதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கு. ஸ்மால் பிசினஸ்க்கு டஃபா இருக்கிற 3 விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. மிச்சம் 2ம் உங்களால் யோசிக்க முடியும். நம்ம எக்கனாமிக் கிளாஸ்ல பார்த்த டேர்ம்ஸ் தான். சரி, நீங்க அவங்களுக்கு லேண்ட் ஈஸியா கிடைக்கும். வெரி குட். அதே தான் இன்னும் கொஞ்சம் மாற்றணும். நீங்கள் அந்த பாயிண்ட் ட்ரைன் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா யோசிக்கணும், அவங்க பாயிண்ட் ஷைன் பண்ணுங்க. சில பேருக்கு லேண்ட் கிடைக்குன்னு சொல்றாங்க, சில பேருக்கு லேண்ட் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. லேண்ட்ன்ற வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒன்று ட்ரை பண்ணுங்க. எக்கனாமில ஸ்மால் பிசினஸ் பீப்புளுக்கு சில விஷயம் கிடைக்க மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? லேண்ட் கிடையாது, வேற ரா மெட்டீரியல்ஸ். இன்னும் கொஞ்சம் அப்டேட்டா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு ஒன்று தேவைப்படும். என்ன தேவைப்படும் நீங்க சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க. அவங்களுக்கு கொடுக்குற ஃபண்டுக்கு. எஸ், ஃபண்ட் சொல்லலாம். அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? எஸ், கேபிட்டல் காஸ்ட். லோன் வார்த்தை வேற, கவனிக்கல. கேபிட்டல் காஸ்ட் வார்த்தை வேற. இங்க வருஷம் பாருங்களேன். கேபிட்டல் காஸ்ட்னா அருள், இப்போ நீ 1 கோடி கடன் வர வச்சுக்கலாம். ஒரு கோடி கடன் வர, அந்த 1 கோடி தான் கேபிட்டல். அந்த 1 கோடி நீ வட்டி கட்டுவில்ல, அதுக்கு பேர் காஸ்ட். ஓகேவா? மீனிங் புரிஞ்சா? நீ பேங்க்குக்கு போற, கேபிட்டல் கடன் வாங்கிட்ட, அந்த கடனுக்கு நீ காசு கட்டுவல்ல வட்டி, அது காஸ்ட். இந்த கேபிட்டல் காஸ்ட்ல இருந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பெரிய பிசினஸ் பீப்புள் வந்து கடன் பேங்க் போறாங்கன்னா அவங்களுக்கு வட்டி வந்து 8%. ஓகேவா? அதுவே ஸ்மால் பிசினஸா இருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12%. ஓகே, இஸ் செகண்ட் டிஃபரன்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எடுக்கலாம், கேபிட்டல் காஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி இருக்கு மோனிகா? ஸ்மால் பிசினஸ்க்கு அதிகமா இருக்கு. ஓகே, 3வது பாயிண்ட் யாரை கேட்கலாம்? நீ ட்ரை பண்றியா? டக்குன்னு வாங்கப்பா, அவங்க தராம இருக்கக்கூடாது, நீங்க தான் கொடுக்கணும். பெரிய கம்பெனிஸ்க்கு டாக்ஸ் வந்து கம்மியா. பர்ஃபெக்ட். கவியா போலாமா? ஓகே. கவர்மெண்ட் அடிக்கடி பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ற முக்கியமான வார்த்தை என்னன்னா டாக்ஸ் கட். அதாவது அருள் நீ சொல்லு, ஒரு கம்பெனிக்கு டாக்ஸ் கட் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன பாசிட்டிவ்? ஒரு பெரிய கம்பெனிக்கு கவர்மெண்ட் டாக்ஸ் கட் பண்ணுது, அந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? ப்ராஃபிட் அதிகம். எஸ், அவங்க ப்ராஃபிட் ஆயிடும், அவங்க கிட்ட தான் இருக்கும். டாக்ஸை பொறுத்தவரை அப்போ இந்தியாவில் வந்தனா டாக்ஸ் கட்ட தேவையில்ல, ப்ராஃபிட் நமக்கு எக்ஸ்ட்ரா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி வருவாங்க, இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ டாக்ஸ் கட்டுன்றது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி ஃபார் கவர்மெண்ட் டு அட்ராக்ட் தி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஓகே. எந்த டாக்ஸ்? இன்னும் யார் சொன்னா? கார்பரேட் டாக்ஸ். ஓகேவா? வருஷம் கவர்மெண்ட் வந்து கார்பரேட் டாக்ஸை கட் பண்ணுது, ஆனால் ஸ்மால் பிசினஸ்க்கு டாக்ஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த 3 காரணத்தினால இந்தியாவோட 8% growth யாரால எடுத்துக்க முடியல? ஸ்மால் பிசினஸ். ஸோ கடன் வாங்கினாலும் வட்டி அதிகம், ப்ராஃபிட் இருந்தாலும் டாக்ஸ் கட்டுறது அதிகம். ஸோ எப்பவுமே மெயின்ஸ் எழுதும்போது கவனிங்களா, ஒரு டேர்ம் எழுதிங்கன்னா டாக்ஸ் கட்டுன்னு எழுதிங்கன்னா ஐஃபோன் போட்டு அதுக்கான வேல்யூ அடிஷன் எழுதணும். ஃபேக்ட். இந்த ஆர்டிகல் கொடுத்த ஒரு ஃபேக்ட். 2019 கார்பரேட் டாக்ஸ் வந்து கட் பண்ணாங்க. இந்தியாவில் 95% வந்து நான் கார்பரேட் தான். ஓகேவா? அப்போ அவங்க கட் பண்ணது யாருக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? வெறும் 5% தான். லாஸ்ட் ஒன்று பாயிண்ட் பண்ணிச்சா? 2019 கவர்மெண்ட் கார்பரேட் டாக்ஸ் கட் பண்ணாங்க, பட் 95% ஆஃப் இந்தியாஸ் பிசினஸ் ஃப்ரம் நான் கார்பரேட். இது புரிஞ்சுதா? இந்த 3 பாயிண்டே போதும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 பாயிண்ட் பார்க்கலாம். நீங்க எத்தனை நாள் பேப்பர் பாக்குறீங்க? அது இருக்குண்டா 4 மாசமா 4 வருஷமா? காவியா நீங்க கண்டிப்பா 6 மாசமாச்சு கண்டிப்பா இருக்கும். ஓகே. பிசினஸ் பேஜ் எடுத்தா எந்த பொருளை பத்தி அடிக்கடி வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கும்? ஏதாவது ஒரு பொருள் எக்கனாமில முக்கியமான பொருள் பத்தி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். டொமேட்டோ. ஓகே, உங்களோட டொமேட்டோ பிசினஸ் பேஜ்ல அடிக்கடி வந்து வர ஒரு ஐட்டம் எது வேணா இருக்கலாம். அவங்க ட்ரை பண்றாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, சூப்பர். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், EV, சூப்பர். ஓகே, காவியா ட்ரை பண்ணுங்க. ஏதாவது மைண்ட்ல வர்றது? வெரி குட். 8 செக்டார் வந்துட்டே இருக்கும். கரெக்டா? இவங்கிட்ட கொடுங்க, அருள்கிட்ட கொடுங்க. அருள் சொல்லுறேன், நான் பேப்பரே பார்க்க மாட்டேன், எனக்கு கேட்டதே தப்பு, நான் எழுதுறது 10 மணிக்கு. சும்மா ட்ரை பண்ணு. பிசினஸ் பேஜ்ல பார்க்க மாட்டியா? மோஸ்ட்லி வர்ற வார்த்தை வந்து ஸ்டீல் பத்தி வந்துட்டே இருக்கும். ஸ்டீல் அவுட்புட், ஸ்டீல் growth. அதான் காவியா சொன்னதுதான் 8 செக்டார் தான். ஸ்டீல் பிளஸ் அலுமினியம், இது 2 தான் முக்கியமானது. இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாத்துக்குமே தேவை. இந்த 2 பிசினஸ் யார் பண்ணுவானா? லார்ஜ் பிசினஸ் தான் பண்ணும். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டீல், அலுமினியம் இதுல ஒர்க் பண்ற ப்ரொடியூசர்ஸை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் வந்து யாருக்கு பண்ணல? நான் கார்பரேட் ஸ்மால் பிசினஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் தரல, அதையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இது 4th பாயிண்ட். ஓகேவா? கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆஃபன் protect the key industrial inputs like steel and aluminum. So what is the conclusion? Government policies வந்து எல்லா ப்ரொடியூசரையும் பாதுகாக்கல, கீ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பாதுகாக்குது. அந்த இண்டஸ்ட்ரியல் இன்புட்ல ஸ்டீல், அலுமினியம் தான் மோஸ்ட்லி ப்ரையாரிட்டி. என்ன பாயிண்ட் சொன்னேன்? ப்ரொடெக்டட் தி கீ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். அது பாதுகாக்கறாங்கல, அப்படி என்ன அர்த்தம்? அந்த இதுக்கு மட்டும் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தருது. இந்த செக்டர்ஸ்லாம் வந்து ஜிடிபி growthல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றதுனால இவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி. क्वेश्चन நீங்க மாத்தி புரிஞ்சுட்டீங்க. நான் இதுக்கு இவங்களுக்கு ஏன் தராங்கன்னு கேட்கல, பாதுகாத்து தராங்கல அப்படின்னா என்னன்னு கேட்டேன். क्वेश्चन புரிஞ்சா உனக்கு? இன்னும் புரியல. அதாவது நான் உங்களை சேஃப் கார்ட் பண்றேன். எப்படி சேஃப் கார்ட் பண்றேன், எதுக்காக பண்றதா ஆன்சர். என்ன சொன்னாங்க? ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுல சில இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னா எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்க? டாக்ஸ் கட் பண்றாங்க, மேப் பண்ணதை கேட்டேன். இது பார்த்து சொல்றது காப்பி வேற இருக்கு, அதுவும் இங்க இருக்குப்பா. வேற சொல்லுங்க. அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஈஸி மெக்கானிசம் இருக்கும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைப்பாங்க.
அப்புறம் சப்சிடிஸ் கொடுப்பாங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, அதை நான் வச்சு கவர்மெண்ட் பாலிசிஸ் மோஸ்ட். ஓகே, அதான் அந்த 4வது பாயிண்ட். ஓகேவா, 4வது பாயிண்ட் படிங்க காவியா, உங்க நோட்ஸ்ல இருந்து. Government policies often protect the producers of key industrial outputs like steel and aluminum. கீ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், கீ இண்டஸ்ட்ரியல் இன்புட். என்ன அர்த்தம்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இன்புட் தான் அலுமினியமும் ஸ்டீலும். அதை உற்பத்தி பண்றவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு விஷயம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து ஓப்பன் கொஸ்டின். ஓகேவா, இது யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ பார்த்தே இல்லையா, காவியா இப்பயே 3 படத்துல வந்துட்டாங்க ஒரே ஜம்ப்ல. ஓகே ஓகே, கண்டிப்பா சொல்லிடுவேன். அம்மைசிப்பா, 2 முக்கியமான விஷயங்கள் மோடி பண்ண ஒரு பெரிய சாதனை. 2 விஷயம் எக்கனாமில மக்கள் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 2, அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். 2 பெரிய விஷயங்கள். தம்பி கொஞ்சம் மடக்குங்கள். தீபக் சொல்லு. தீபக், எக்கனாமில கடைசி 10 வருஷத்துல எடுத்த ஒரு டக்குன்னு எடுத்த போல்டு ஸ்டெப். சில பேர் பாராட்டினாங்க, சில பேர் அடிச்சு தும்சம் பண்ணாங்க. காவி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டக்குனு வாங்கி மைக்கு பிடி, பாயிண்ட் அடி. எஸ், 2வது லெவலுக்கு காவியா முன்னேறி விட்டார். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டி ஸ்டெப். ஓகே, ஜிஎஸ்டி இதுக்கு மேல ஒண்ணு பண்ணிருக்காரு, ஹைலைட்டா வேற லெவல்ல ஒண்ணு பண்ணிருக்காரு. அவ்வளவுதான் பாருங்க, டிமானிட்டைசேஷன். இந்த 2 முக்கியமான மேஜர் இனிஷியேட்டிவ்னால அதிகமா அடி வாங்குறது யாரு? ஸ்மால் பிசினஸ். இந்த பாயிண்ட் சொல்றாங்க. இந்த 2மே அவங்க பண்ணிருக்காங்களே, இது யாருக்கு ஃபேவர்னா லார்ஜ் பிசினஸ்க்கு இன்டெரக்டா ஃபேவர் ஆயிடுச்சு. ஸ்மால் பிசினஸோட பிசினஸ் இன்னும் குறைச்சிடுச்சு. இது அடுத்த பாயிண்ட். டூ பிக்கெஸ்ட் மேன் மேட் எக்கனாமிக் ஈவெண்ட். அர்த்தம் புரியுது உங்களுக்கு? ஒரு மனிதர் உருவாக்குற பெரிய ஈவெண்ட், பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. 2 தீஸ் போத் ஈவெண்ட்ஸ். சொல்லுங்க சார். அவங்க அதை பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். ஆமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ் நினைக்கிறாங்க. இந்த எல்லா ஸ்டெப்பும் பண்ணும்போது கவர்மெண்ட் தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்மால் யார தர ஸ்மால்யா அப்ப கண்டிப்பா ஸ்மால் பிசினஸ் சப்போர்ட் பண்ணல தானே. அப்ப அவங்களுக்கு ஸ்மால் பிசினஸ் பிடிக்காத அர்த்தமா? கவர்மெண்ட்டுக்கு எதிரி அர்த்தமா? வாய்ப்பு இல்லை தானே. கேஸ் அப்ப ஏன் எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு? ஒரு பாயிண்ட் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க கவர்மெண்ட். நாம கிரிட்டிசைஸ் பண்றவங்க தான். அப்ப ஏன் வந்து மேபி அவங்க பிக் கம்பெனிஸ் கான்ட்ரிபியூட். எஸ், அதே பாயிண்ட் தான். ஓகே, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட 8% growth யாரை நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா பிக் பீப்பிள். அதை சொல்லுவாங்களே, தி மேஜர் டிரைவர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் growth அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட் யார் பிக் பிசினஸ் இவங்களை நம்பி தான் இந்தியாவோட growth இருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கான இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஐடியாவை ஷிஃப்ட் பண்ணணும். இந்தியாவோட டிரைவர் ஆஃப் எக்கனாமில ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் தான் அடுத்த 10 வருஷத்துல இம்ப்ரூவ் பண்ணணும் யோசிச்சாங்கன்னா அது மாறிடும். 2 biggest man-made event, demonetization and GST were more favorable to large business holders than unorganized sector. எப்படி கஷ்டம் மோனிகா? எப்படி கஷ்டம்? எல்லாரும் தானே இம்பாக்ட் பண்ணோம். ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா அந்த சேஞ்சை ஒரு பெரிய கம்பெனியால ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும். இவங்களால சிஸ்டம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆயிடும். அதுக்குள்ள அவுட் ஆஃப் தி கேம் போயிடுவாங்க. ஆமா, இப்போ கோவிட் டைம்லயே நான் என்ன பண்ணிருக்கணும்? டிஜிட்டல் போர்டு வாங்கிருக்கணும். யோசிக்க முடியல. இன்னும் டிஜிட்டல் போர்டு இம்பார்ட்டன் தெரியும், ஆனா வாங்க முடியாது. டிஜிட்டல் போர்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போயிடும். ஸ்மால் பிசினஸ்னால அந்த சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் நடக்குதுல, ஷிஃப்ட், அதை உடனடியாக என்ன பண்ண முடியாது? அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ இந்த அடாப்டேஷனுக்கு டைம் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எம்எஸ்எம்இ யூஸ்னு அர்த்தம். இப்போ சொல்ல போறது ஃபேக்ட். நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், எழுதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு சொல்ல போலே, ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்ல மாட்டேன் போலே. ஃபுல் ஸ்டாப் இப்போ சொல்லு. மைக் இருக்கா? ஏமாத்திரியா? மைக் இருக்கா? சும்மா டாக்ஸ் ரேட் அப்படியே அர்த்தம். எவ்வளோ டாக்ஸ் போடுறாங்க? ஒரு வார்த்தை எழுதுறேன், ஃபுல் ஸ்டாப். எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் என்ன? அருள் ப்ளீஸ் சும்மா ட்ரை பண்ணு. டாக்ஸ் ரேட் தெரிஞ்சு போச்சு. எஃபெக்டிவ் அர்த்தம். கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனி நீங்க வந்து உங்க ப்ரொடக்ஷன்ல எவ்வளவு லாபம் சம்பாரிச்சிங்களோ அது டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லல. உனக்கு லாபம் வந்துருச்சா? ஓகே, உனக்கு என்னென்ன செலவுலாம் இருக்கு, ஃபியூச்சர் செலவு, இந்த வருஷம் செலவு, எல்லா செலவையும் என்ன பண்ணிக்கோ மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது டாக்ஸ் கட்டு. எஃபெக்டிவா கட்டினா போதும். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? லார்ஜ் பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. Online, the data from the budget for the past 10 years state that last 10 years shows that effective tax rate for the big companies, big business people, corporates has dropped much. Na purudha Deepak. இந்த effective tax rate ஒரு 8% னா அது ஒண்ணு கம்மியா இருக்காங்க 10 yearsல. tax rate கார்ப்பரேட்டுக்கு கவர்மெண்ட் போடுறது tax rate effective tax rate effective tax rate. அந்த effective tax rate லாஸ்ட் 10 yearsல அதிக மேல குறைச்சிட்டாங்களா? அதையும் குறைச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ETR 10% வச்சுக்கலாம். அதாவது மிச்சம் இருக்கிற காஸ்ட்ல 10% கட்டு. அது லாஸ்ட் இயர்ல 10, 9, 8 இருக்கு, கம்மியா இருக்கு. இந்த பிக் கம்பெனிஸ்க்கு வந்து எஃபெக்ட் டாக்ஸ் ரேட் கம்மி பண்ணாங்கல்ல, ஏன் வந்து ஸ்மால் பிசினஸ் பீப்புள் கட் பண்ணல? இவங்க கட் பண்ண மாதிரி இவங்க கட் பண்ணிக்கலாம்ல. இவங்க தான் அதிகமாக கொடுத்தாங்க, கட் பண்றாங்க. என்ன ரீசன்? இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா, இந்த வார்த்தை எழுதுறேன், அதுக்கு மீனிங் சொல்லு. நீ சொல்லுங்க. இதுக்கு மீனிங் என்ன? ட்ரிக்கிள் டவுன் அப்ரோச். டவுன் அர்த்தம் கீழே அர்த்தம், ட்ரிக்கிள் அர்த்தம் சும்மா ஒரு பண்ணி விடுறது. ஓகேவா, உங்க ஃபேமிலியில அப்பாவுக்கு காசு அதிகமாக கிடைச்சாலே யாருக்கெல்லாம் கிடைச்சிரும் பெனிஃபிட்? அம்மா, குழந்தை, அடுத்த எல்லாருமே கிடைச்சிடும் பெனிஃபிட். அதான்
ட்ரிக்கல் டவுன். ஒருத்தவங்களுக்கு டிக் பண்ணி விட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே என்ன ஆயிடும், ரீச் ஆயிடும். ஒரு எக்கனாமியோட பெரிய ஆள் யாரு, பிக் பிசினஸ் கார்பரேட். அவனுக்கு நீ என்ன பண்ண, டாக்ஸ் குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லா ஸ்மால் பிசினஸ்க்கும் ஈஸி ஆயிடும். ஏன்னா ஒரு ஸ்மால் பிசினஸ் இருக்கான்ல, பெரிய இண்டஸ்ட்ரிக்காரன், அவனுக்கு தர இன்புட் யார் தருவா, நிறைய குட்டி குட்டி பிசினஸ் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, உனக்கு இன்புட் தருவாங்க, சப்ளை செயின் தருவாங்க. அப்ப இவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான், எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுவான். அப்போ அந்த டாக்ஸ் கட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒட்டுமொத்த எக்கனாமில இருக்க மத்தவங்களையும் சரி பண்ணுன்றது யாரோட நம்பிக்கை, கவர்மெண்ட் நம்பிக்கை. ஓகே, அதனால என்ன பண்ணல, இவங்க தனியா பண்ணல. ஆமா, பிக் பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ட்ரிக்கல் டவுன் அப்ரோச் வழியாக ஒட்டுமொத்த எக்கனாமிக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்ன்றது யாரோட ஐடியா, கவர்மெண்ட் ஐடியா. புரிஞ்சுதா, அவன்கிட்ட கொடுத்து சொல்லு, அவ்வளவுதான். ஏண்டா டே சார், அப்போ அவங்க அதே மாதிரி அவங்களும் ஸ்மால் பிசினஸ்க்கு கம்மி பண்ணி தான் வாங்கிட்டாங்களா சார்? அப்படின்றது தான் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அவங்க growth இல்லைன்னு தான் பாயிண்ட் படிக்கிறோம். அப்போ அவன் இல்ல, அப்ப ரீச் ஆகல, இன்க்ளூசிவ் growth உருவாகல. அதுதான் சார். இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு அப்ரோச்னு சொல்லி பண்றாங்கல்ல சார், இவங்க இதுக்கு முன்னாடி growth வந்து பெருசா வரல, சோ இவங்களுக்குமே பண்ணியிருந்துருக்கலாம் சார். எஸ், கவனிங்க மக்களே, ட்ரிக்கல் டவுன் அப்ரோச் வந்து பண்றது எல்லாருக்கும் பண்ணிக்கலாம் தானே. ஏன் இந்தியா வந்து ட்ரிக்கல் டவுன் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுது? அதெல்லாம் தேவையில்லை, அவனுக்கு டாக்ஸ் கட் பண்ணலாம், டாக்ஸ் கட் பண்ணலாம் தானே. தீபக், ஃபர்ஸ்ட் ட்ரிக்கல் டவுன்னா என்னன்னு புரியணும், அப்பதான் என்ன புரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா அது சொல்லு. ட்ரிக்கிள் டவுன்னா கம்மி பண்ண. வெரி குட், உன்னை கம்மி பண்றாரு, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போன்றா டே. சரி, நான் சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன். கவர்மெண்ட் அதிகமா டாக்ஸ் கட் பண்றது யாருக்கு? பிக் கம்பெனிஸ். பிக் கம்பெனிஸ். ஏன் அவங்க கூட கட் பண்ணுதுன்னா, பிக் கம்பெனிஸ் கட் பண்றது வழியாக அவங்க அட்வான்டேஜ் இருக்குல்ல, அந்த அட்வான்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மால் பிசினஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் டாக்ஸ் வந்து நிறைய கட்டுற வச்சுக்கலாம். கவர்மெண்ட் டாக்ஸ் ஃப்ரீ ஆகிடுச்சு, நான் என்ன பண்ண மாட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் ஃபீஸ் வாங்க மாட்டேன். அப்போ அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி நம்பி நிறைய இருக்காங்க, ஸ்மால் பிசினஸ், அவனை ஈஸியாக்கி விட்டா அவனை நம்பிக்கை எல்லாருமே என்ன ஆயிடும், பிசினஸும் ஈஸி ஆகிட்டு பாயிண்ட். இதுக்கு பேர் தான் ட்ரிக்கல் டவுன் அப்ரோச். இப்போ காவி என்ன கேட்டாங்கன்னா, என்ன கேட்டீங்க, ட்ரிக்கல் டவுன் அப்ரோச் பண்ணாம ட்ரிக்கல் டவுன் அப்ரோச் பண்ணாம எல்லாருக்கும் படிக்கலாம் தானே. நம்ம அதான் வேஃபர் வைக்க போறோம். பட் பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாமே இந்தியாவோட ஓன் யூனிக் கிரியேஷன் கிடையாது. ஓகேவா? கவர்மெண்ட் வந்து அதுக்கு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரி வந்து புதுசா எப்போது ஓன் இன்னோவேட்டிவ் ஐடியா உருவாக்காது. ஓகேவா? மற்ற கண்ட்ரி பார்த்து இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ ட்ரிக்கல் டவுன் அப்ரோச்ன்றது USA, UK, யூரோப் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணி அவங்க டெவலப்டா மாறினாங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்றோம், இங்க ட்ரை பண்றோம். ஓகேவா? பட் இந்தியன் மெத்தடுக்கு என்ன ஆக மாட்டேங்குது, சூட் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ண போறோம், வேஃபர் எடுப்போம். ஓகேவா? இந்த வார்த்தை கேட்டுருக்கீங்களா? அப்புறம் எழுதி முடித்து சொல்லுவோம். ஓகேவா? குளோபல் குளோப் ஜாம், இந்த ஒரு வார்த்தை வச்சுட்டு தான் பசங்க ஏமாத்திருப்பாங்க. நாங்கள் எல்லாமே என்ன பண்றோம்னா, நம்ம இந்தியா குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றணும், குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு மாற்ற சொல்லிட்டு எந்தெந்த அமெரிக்கா என்ன பண்றாங்களோ அந்த எக்கனாமி என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்குள்ள வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ட்ரிக்கல் டவுன் அப்ரோச்ன்றது அமெரிக்காவோட முக்கியமான ஒரு அப்ரோச். அந்த ஸ்டாண்டர்டை நம்ம இந்தியாவும் பண்ணா growth நல்லா இருக்கும்ன்றது ஐடியா. growth அதிகமா இல்லையா? growth அதிகமாயிடுச்சு, 8% growth. ஸோ சக்சஸ் தான். பட் இன்க்ளூசிவ் growth இல்லைன்னு பாயிண்ட். பத்தியா இங்க என்ன வேடிக்கை பார்க்குற, அது GLOBL, அதுக்கு என்ன குளோபல், கோபால் மாதிரி குளோபல் குளோபல் கீழே என்ன ஏன் சொல்லணும், குளோபல் கீழே இந்தியா, இந்தியா கீழே தமிழ்நாடு, தமிழ்நாடு கீழே நானு, குளோபல் கீழே என்னவா, குளோபல் கீழே என்ன இருக்கும், ஸ்பேஸ் தானே இருக்கும், கொன்று ஓடிப்போம். அழைச்சதுக்கு அப்புறம் குளோபல் எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட்டுக்கான ஒரு ஃபேக்ட். லார்ஜ் கார்பரேஷன், நான் வேடிக்கை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது, அவங்க கார் அழகா வந்துட்டு இருந்தது, அந்த கார் எந்த கம்பெனிக்கார மேனேஜ் பண்ணிருப்பான், அவனுக்குள்ள டாக்ஸ் யோசிக்கிறதுக்குள்ள சிரிக்கிறீங்க. ஓகே, என்னப்பா, ஏன்பா? லார்ஜ் கார்பரேஷனுக்கோட எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் எவ்வளோனா 20%. ஸ்மால் பிசினஸ்க்கு அவனுக்கு எஃபெக்டிவ்னாலே அவன் போறச்சுப்பா, எல்லாம் ஒண்ணுதான், டாக்ஸ் ரேட்டாலும் ஒண்ணுதான், எஃபெக்டிவ் ஒண்ணுதான். லார்ஜ் கார்பரேஷனுக்கு எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் எத்தனை பர்சன்டேஜ் சொன்னேன், 20%. ஸ்மால் பிசினஸோட டாக்ஸ் ரேட் வந்து பார்த்தோன்னா 26%. ஸோ திஸ் இம்பேலன்ஸ் இஸ் அன்அக்செப்டபிள். இப்போ கொஸ்டின் கேளு சார். நான் அந்த 8 அது வந்து இது லோன், அது லோன் அது, இது டாக்ஸ் அது. கிரிட்டிக்கல் மேப்பிங் எங்க வந்து மேப் பண்ற மாதிரி இவ்வளவு நெகட்டிவ்ஸ் வச்சுக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ், கரெக்டா 1 மினிட்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்ல வே ஃபார்வர்ட் இதெல்லாம் பண்ணா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க யாரு, ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் எழுதி உடனே காட்டு. டைம் ஸ்டார்ட்ஸ். நான் சொல்ற லைன் கரெக்டா சொல்லுங்க. ரெடியூஸ் தி ரெகுலேட்டரி ஹர்டல்ஸ். கரெக்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரூல்ஸ் எழுதுறது, பேப்பர் ஒர்க் பண்ற அந்த ஒர்க்லாம் குறைச்சிக்கலாம். யாருக்கு, ஸ்மால் ஸ்கேல். ஸோ ரெடியூஸ் தி கம்ப்ளைன்ஸ் பர்டனா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லாமா தீபக், அது யூஸ்ஃபுல் தானே. ஆமா, கம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம். சிம்பிளிஃபை தி GST சிஸ்டம். கரெக்டா, GST வந்து ஒவ்வொரு குட்டி குட்டி என்ன பண்ணும், அந்த டாக்ஸ் பண்றாங்களே அந்த ப்ராசஸ் என்ன பண்ணும், சிம்பிளிஃபை ஆகும். 3வது இம்ப்ரூவ் தி பேங்கிங் சிஸ்டம். அதான் நான் சொன்ன ஹெட்டிங், அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அதிகமான ஃபண்ட் கொடுங்க, கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குறைங்க, அதெல்லாம் எதுக்கலாம். பட் டாபிக் இதுதான் முக்கியமானது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், ரெகுலேட்டரி ஹர்டல்ஸை கம்மி பண்ணுங்க. 3வது பாயிண்ட் என்ன சொன்னேன்,
சொல்லு. சிம்பிளிஃபை தி செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் இம்ப்ரூவிங் தி பேங்க் சிஸ்டம். இதெல்லாம் வந்து முக்கியமான ஹெட்டிங். இதை பத்தி அடுத்த ஃபியூச்சர்ல நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். அதெல்லாம் எழுதி நிறைய எழுதிடும். ஓகே, ஜிஎஸ் சிஸ்டம் சிம்பிளை பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குன்றது ஆர்டிகல்ஸ் வரும். ஓகே, growth of first point என்னது? reduce the regulatory hurdles, compliance mechanism, அப்புறம் ஜிஎஸ் சிஸ்டம், improve banking system, அவ்வளவுதான் சொல்லிக்கணும். இது எல்லாம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? ஸ்மால் ஸ்கேலுக்கு காசு வந்துடும், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டாக்ஸ் கம்மியா இருக்கும், எல்லாம் வந்துடும். ஓகே, பட் எவ்வளவுதான் பண்ணாலும் இந்தியாவோட எக்கனாமில இருக்கிற இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சரி பண்ணாம எத்தனை கம்பெனிக்கு ஸ்மால் பிசினஸ்க்கும் இம்ப்ரூவ் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் பேசுறது எல்லாமே எந்த சைடு? எக்கனாமில ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாபிக் சொல்லுங்க. எக்கனாமில நம்ம எக்கனாமிக் கிளாஸ்ல அதுக்கு முன்னாடி இவன் ஜிஎஸ்டி பத்தி சொல்றா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல் ஜிஎஸ்டி, ஜிடிபி தான் ஜிஎஸ்டியா ரெக்கார்ட் அப்படிதான் இருக்கணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ நம்ம யாரை பத்திலாம் பேசிட்டு இருந்தோம்? இவனை பத்தியா? இவ்வளவு அமைதியா என்ன அர்த்தம்? அதான் உனக்கு மேப்பிங் கடைசி இல்லைன்றதுக்கு நீ கல்வி பண்ணிட்டு நம்ம பேசுனதுல சப்ளை சைடு, அதாவது குட்டி குட்டி பிசினஸ் பீப்பிள் தான் மார்க்கெட்ல கடையே போடுவாங்க. ஓகே, அவனை இம்ப்ரூவ் பண்றதா பேசணும். டாபிக்கே பேசணுக்கு அதை விட்டான். இவனை எல்லாம் என்ன பண்றது? இந்த ஸ்கெட்ச் இருக்கு பத்தியா, கண்ணை திறந்து இந்த ஒயிட் ப்ளூ ஆக்கி விட்டுருணும். சப்ளை சைடு பத்தி பேசல. ஓகே, இங்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங் பண்ணாலும் மார்க்கெட்டுக்கு யார் வந்தாகணும்? மக்கள் வரணும். இந்தியாவில் டிமாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. டிமாண்டே இல்ல. டிமாண்ட் இல்ல என்ன அர்த்தம்? பாரு, அந்த மூடர் கூடத்துல இருக்கிறது அப்படியே சொல்லலாம். டிமாண்ட் இல்ல அர்த்தம் பொருளை வந்து யாருக்கும் வாங்குறதுக்கு டிமாண்ட் இல்ல அர்த்தம். டிமாண்ட் ஏன் இல்ல? கம்மியா இருக்கு. எஸ், அவனை தான் இம்ப்ரூவ் பண்ணி சூப்பரா வந்து கொண்டு வந்தாச்சு. அவனுக்கு டாக்ஸ் கம்மி பண்ணியாச்சு, லோன் கொடுத்தாச்சு. இவனுக்கு வந்து மணி கம்மியா இருக்கு. அது காரணம் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கலாம். ஓகே, பீப்பிள் கிட்ட ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி கிடையாது. அப்ப இதையும் சரி பண்ணணும். முக்கியமா டிமாண்ட் எங்க கம்மியா இருக்குன்னா உடனே வேலைக்கு போயிடுறது. என் எண்ணம் எல்லாம் வேலைகளே. ஓகே, ரூரல் டிமாண்ட் வந்து அது கம்மியா இருக்கு. இப்படி இருக்கு அப்படியே அர்த்தம். கிராமத்துல இருக்க மக்களுக்கு டிமாண்ட் வந்து என்ன இருக்கிற அவங்களோட டிமாண்ட்ல அந்த காய்கறிகள் எல்லாம் எஸ், ரூரல் டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு. இந்தியாவில் அதிகமான பாப்புலேஷன் இருக்காங்க. ரூரல் டிமாண்ட் கம்மியா இருக்குன்னா எந்த எக்கனாமி கம்மியா இருக்கு? அக்ரிகல்ச்சரோட இன்கம் இம்ப்ரூவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு காசு கிடைக்கும். காசு கிடைச்சாதான் இங்க வந்து வாங்க முடியும். ஸோ ஒரு சைட்ல இந்தியாவோட எக்கனாமிக் growth வந்து எம்எஸ்எம்இக்கு சூப்பரா இருக்கணும். இவனோட பொருளை வாங்கினாதான் அவனுக்கு லாபம். யாருக்கு லாபம்? ஸ்மால் பிசினஸ்க்கு லாபம். அவன் கஷ்டப்பட்டு பொருள் வாங்கிட்டு வந்து யாரும் வாங்கலன்னா நஷ்டம் தான். அப்போ அவனோட லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க இன்னொரு சைட்லயும் காசு கொடுத்தாகணும். ஸோ ரூரல் டிமாண்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ணாதான் ஸ்மால் பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட், வே ஃபார்வர்ட். ஸோ இன்க்ரீஸ் தி இன்கம் இன் ரூரல் ஏரியாஸ், ரூரல் பாப்புலேஷன். எப்படி? இப்போ நீங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கலாம். ஓகேவா? ரூரல் ஏரியாவில் இன்கம் அதிகமாகணும். ஒரு ஐடியா கொடுக்கணும். ஓகேவா? ஐடியா கொடு சார். இந்த மழை ப்ளீஸ், ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் அருள். அருள் வாங்கிட்டு தான் மற்ற எல்லாருக்கிட்டையும் அருள் 100 நாள் விலை அதிகமாக்கணும். எஸ், ஓகே, அது கரெக்டா டிக். அடுத்து சார், இந்த மான்சூன் டைம்ல ஃபார்மர்ஸ் வந்து அந்த கல்டிவேஷன்லாம் பண்ண கஷ்டப்படும். அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்து சப்சிடி கொடுத்து அந்த ரூரல்ல மெயின் ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சரா இருக்கு சார். அதை இம்ப்ரூவ் பண்ணா எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? அவங்களுக்கு தேவையான ஃபர்டிலைசர். நீங்க பிரைம் மினிஸ்டர் வச்சுக்க வேணாம், அதான் ரொம்ப டஃபா இருக்கு. நீங்க வந்து கலெக்டர் வச்சுக்கலாமா? நீங்க கலெக்டர், நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வில்லேஜ் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, அங்க மக்களுக்கு காசு இல்ல. நீங்க வந்து டக்குனு ஒரு ஐடியா தோணி மக்களுக்கு காசு கொண்டு போறீங்க. அதுல அவன் என்ன சொன்னா, இப்போதைக்கு ஷார்ட் டேர்மா 100 வேலை திட்டத்தை அதிகமாக்கிடலாம், அப்ப காசு கிடைக்கும், அவங்களும் எக்கனாமி இருக்கும். அவன் என்ன சொன்னா, மழை வரும்போது சேவ் பண்ணுறது ஒரு பண்ணிக்கலாம் சொல்லிட்டான். ரெண்டு பண்ணிட்டாங்க. இப்படி அடுத்த வந்து கலெக்டர் சொல்லுங்க. இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க இல்லையா சார், அவங்கனால அப்படி இல்லாம அதுக்கு இன்டர்மீடியட்ஸ் கட் பண்ணலாம். கோல்ட் ஸ்டோரேஜ்க்கு ப்ரொவைட், ஸ்டோரேஜ் சரி பண்ணலாம். நம்ம சிம்பிளா சொல்லலாம் மார்க்கெட்டிங். எஸ், சப்ளை செயினை இம்ப்ரூவ் பண்ற சொல்றீங்க. அவ சொல்லிட்டா இல்ல, அதுக்கு நான் சொன்னா எனக்கு நல்லா இருக்காது. எம்எஸ்பி வந்து நிறைய கிராப்ஸ்க்கு என்ஷூர் பண்ணலாம். அதுதான் அவன் சொல்லிட்டான். அது சேம் ரிலேட்டட் தான். மழை, எம்எஸ்பி, மண்ணு, விதை, சப்சிடி, ஃபெர்டிலைசர், இன்புட், அது சான்ஸ் வச்சு பேசிட்டே இருக்கு. சார், அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்குறதுக்கா லோன் கொடுக்கலாம். ஹனி ஹோம்பிங் அந்த மாதிரி போதும். இப்ப பேசினதே நீங்க போட்டுருப்பா. எப்படி வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து கிடைக்கல, லோன் கிடைக்கலையோ, அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கல, கிரெடிட் அசசிபிலிட்டியை முதல்ல அவனுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் 100 வேலை திட்டம் ஒண்ணு, சேம் டைம் அவங்களுக்கு பண்ணியாச்சு, அவங்களுக்கு காசு வந்துடும். லேண்ட் வச்சிருப்பாங்கல்ல ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவோம், கிரெடிட் தரதன் வழியாக அவன் என்ன பண்ணுவான், என்ன இம்ப்ரூவ் ட்ரை பண்ணுவோம். ஸோ கிரெடிட் சப்போர்ட் மெஷர்ஸ், இது பாயிண்ட் யாருக்கு? எஸ், ஃபார்மர்ஸ், ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் இங்க ரூரல். ஸோ வே ஃபார்வர்ட் நம்ம பிரச்சனை எல்லாம் பார்த்தாச்சு. வே ஃபார்வர்ட் உள்ளதான். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அடுத்த ஒரு 5 மாசத்துல ஸ்மால் ஸ்கேல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற பீப்புளோட டிமாண்ட் இம்ப்ரூவ் பண்றது என்ன பண்ணலாம், தனி டாபிக் பாயிண்ட் சொல்ல இது. கொஸ்டின்: Is India's growth story benefiting
இஸ் இந்தியாஸ் growth story. என்ன ஸ்டோரி? growth story benefiting small business question mark is India's growth story benefiting small business. Analyze and give measures to improve. Finally, don't write bad English. Use only proper English. Thank you. Question over. 10 mark question. அவ்வளவுதான். இந்தியாவோட growth story வந்து ஸ்மால் பிசினஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கா இல்லையா அனலைஸ் பண்ணுங்க, அதுக்கான என்ன மெசேஜ் கொடுங்க. ஓகே, 10 மார்க்ஸ் அர்த்தம் இன்ட்ரோ கம்மியா ஒரு 3 லைன்ல முடிச்சிடணும், கன்க்ளூஷன்ல முடிச்சிடணும். டோட்டலா நடுவுல 10 பாயிண்ட் இருக்கும். ஓகே, growth இருக்கா இல்லையான்னு 5 பாயிண்ட், சரி பண்றதுக்கு 5 பாயிண்ட். ஓர் எஸ். ஸோ இப்போ எழுதுறீங்களா இல்லை அப்புறம் எழுதுறீங்களா? நீங்க சொல்றதா? கண்ண மூடுங்க, இல்லை கண்ண மூடுங்க. நான் ஆன்சரை வந்து நோட்ஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி ஈவினிங் சப்மிட் பண்றேன். இது 1. நான் இப்போயே எழுதி ஆகணும், நான் வேற லெவல் அப்படின்றவங்க 2. ஷோ யுவர் ஃபிங்கர்ஸ் 1 or 2. God, please save this study. அவன் கேட்ட 1ல எனக்கு மறந்துச்சு. இல்ல, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் பொறுமையா நோட்ஸ் பார்த்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எழுதி உங்களுக்கு ஈவினிங் சப்மிட் பண்ணிடுறேன். 1. 2 என்னது? இப்ப வேணா எழுதுவேன், பார்த்து ரெடி பண்ணுவேன். 2. க்ளோஸ் யுவர் ஐஸ், ஷோ த ஃபிங்கர் 1 or 2. பார்த்து விட்டு போடுறேன். இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருந்தால்தான் இந்தியா உருப்பட மாட்டேங்குது. ஓகே, ஓப்பன் தி ஐஸ். எல்லாருமே இப்பவே நட முடிக்கிறீங்களே, ஏன் இப்பவே எழுதியாலும் நட முடிக்கிறீங்களே என்ன? ஓகே, ஈவினிங் சப்மிட் பண்ணுங்க. நீங்க ஒருத்தவங்க தான் இப்போ சொன்னீங்க, எல்லாம் மாறிடுச்சுங்க. திஸ் பாய் ஆல்சோ வெரி என்கரேஜ் டு ரைட் நவ். பட் திஸ் பாய் இருக்கானே 2 இருந்துச்சு, 1 இருந்துச்சு. இவன் வேடிக்கை பார்த்து கணை திறந்து ஓட்டு போட்டான். ஃபர்ஸ்ட் இல்ல, நீ வேற மோடி வரைக்கும் சொல்லி பண்ற, ஓட்டு சரியா போக மாட்டேங்கிறாங்க. இல்ல நீங்க ஸ்பீக்கரா? நீங்க ஓட்டு போற டைம்ல ஓகே. அப்ப ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோ எப்ப பாக்குறீங்களோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க. இருங்க, மக்கள்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா?